ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 வணிக கணிதம் புள்ளியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் பிஎம்எஸ் காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 அரையாண்டு தேர்வு 2024க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இப்படி 2 மார்க் சம்ஸ் ஆகட்டும், 3 மார்க் சம்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி 5 மார்க் ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா படித்து எழுதி பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, சம்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், கேள்வி எண் 30 கட்டாயமாக விடையளிக்கவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அணியின் தரம் காண்க, y = 4 - x² என்ற பரவளையம் x அச்சு x = 0 மற்றும் x = 2 என்ற கோடுகளுடன் ஏற்படுத்தும் அரங்கத்தின் பரப்பளவை காண்க. அதே மாதிரி பிழையற்ற ஒரு நாணயம் 6 முறை சுண்டப்படுகிறது. அவற்றின் சராசரி 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. திட்ட விளக்கம் 10 மற்றும் மாதிரியினை பொறுத்து திட்டப்பிழை 3 எனில் மாதிரியின் அளவை காண்க. அடுத்து கிராமர் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5x + 3y = 17, 3x + 7y = 31. ஸோ அதே மாதிரி 7 வினாக்களுக்கு விடையிலி 5 மதிப்பெண் வினாக்கள். இது எல்லாமே இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இயல்பு நிலை நிகழ்தகவு வளைவரையின் ஏதேனும் 3 முதன்மை பண்புகளை எழுது. அதே மாதிரி நமக்கு 7 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த எழுதக்கூடிய சம்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிறுவனம் ஒன்றில் குறிப்பிட்ட எக்ஸ்டன்கள் தயாரிப்பதற்காகும் செலவு அந்த dc/dx ஃபார்முலா வச்சு போடணும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிஎம்எஸ் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனை பேஸ் பண்ணி ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போகிறீங்க பிஎம்எஸ்லன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.